மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். இந்த மனுஷன் எங்க போனாரு? ஆளை காணா, படுக்கையிலையும் காணா, கதவு திறந்துதான் கிடந்துச்சு. எங்கிட்டு தப்பினாரு விடிய காலத்திலேயே? மாமா மாமா, ஏ மாமாய், விளக்கமாறு போட்டிருந்தேன், அதையும் காணாமே. அத்தையே கொல்லப்படத்துல போட்டு தேட்டியில ஒத்த விளக்கமாறு வச்சுட்டு இங்கிட்டு பெருக்கிறது, அங்கிட்டு கூட்டுறது, அங்கிட்டு அழுறது, இங்கிட்டு பெருக்கிறது. இந்த சந்தைக்கு போறவரை 2 விளக்கமாறு அங்கிட்டு இங்கிட்டு ஒன்று வாங்கி போடுங்கன்னு சொன்னா கேட்டாதானே? இவ என்ன பேந்து பேந்து முடிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன செல்லமா திருதன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறவ? அடடி, என்ன மாமா அப்படி 5 மணிக்கெல்லாம் வந்து திருப்பி அப்படி இருந்து பேசுவாங்க? திருக்கடையும் தூக்கி போட்டுருச்சு. கதவு திறந்த மாதிரி இருந்துச்சு. சரி நீங்க தான் எந்திரிச்சு முடியலேன்னு உங்க போறமா நான் எந்திரிச்சு வந்தா ஆளை பேரையும் காணா. காலையில எங்கதான் போனிய? என்ன செல்லமா அழைத்து போயிட்டியாக்கா? இன்னும் நெட்டப்படி மகளுக்கு சவுளி எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே. ஆமா, அது நல்ல முனியாண்டி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். அவன் காலையில 5 மணிக்கெல்லாம் பிடிச்சேன். அவன் கடை பக்கம் போயிருவேன். அவன் ஆட்டோட நம்ம ஆட்டையும் பத்தி விட்டுருவோமே, அப்புறம் வெயில் வரைக்கும் கட்டிலேயே கிடக்குமேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். செல்லமா சத்து பாத்துக்கடா, 1 மணி 2 மணி போல வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் அதுக்கு என்ன சரியா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல வேலை பண்ணிய மாமா. இப்ப கடைசி நேரத்துல அவக்க பக்கம் கடந்துட்டு கிடக்கணும். ஆமா 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 ஆமா, ஆடு வெயிலே கடந்து போயிரும்ல. ஆமா, அப்புறம் நீங்க அன்னைக்குலாம் அவங்க ஆடை பத்திட்டு போனீங்கல்ல, அப்புறம் நம்ம ஆட்டை பத்திட்டு போறதுக்கு என்ன மாவுக்கு? சரிங்க மாமா, அப்படி குளிச்சு எடுத்துட்டு கிளம்புங்க. நான் வேலையை விட்டிய பார்த்துட்டு சமையல் மட்டும் சிம்பிளா பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். சோறு ஆக்கிட்டு இந்த தக்காளியை கடைஞ்சி வச்சு ஒரு முட்டையை ஆம்லெட் போட்டு வச்சுட்டு வந்தா சாப்பிட்டுருவாங்க. ஆமா மாமா, போய் கிளம்புங்க நீங்க. நான் டக்கு 1 மணி நேரத்துல கிளம்பி போயிருவேன் நானு. பாப்போண்டி, நீ 1/2 மணி நேரத்துல வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு கிளம்புற ஆளாக்கும். பாப்போம் பாப்போம், இதுல சோறு வேற ஆக்கணுங்கிற. இவருக்கு கொழுப்பி கிட்டல ஏத்தில ஏன் கிளம்ப மாட்டாங்களாக்கா? 1/2 மணி நேரத்துல வேலையை வச்சு போட்டு அந்த உலைய வச்சு விட்டுட்டு வேலையை விட்டிய பார்த்தா முடிஞ்சு போயிடுறேன். இப்படி மேல இப்படி தண்ணி அள்ளி ஊத்தி மஞ்சள் குச்சி ஓடியாந்தா முடிஞ்சு வச்சு என்ன சீவி சிங்கா அரைச்சிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிருமு அது இதையும் அப்ளை பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டா இருக்கிறேன். மஞ்சள் குளிப்பேன், இப்படி பவுடர் கூட அடிக்க மாட்டேன். குங்குமத்தை நெத்தில அள்ளி வச்சுட்டு ஓடியாந்துருவேன். இவருக்கு என்னவா? காதலை உன் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். ஜாலி 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 ஆஹை ஜாலி ஜாலி ஜாலி. அது எப்ப காதல்ல தேர்வு எழுதிருக்கீங்களாக்கா? யார சொல்லி பாஸ் ஆயிருவீங்களா? காதல்ல மட்டும் தான் பாஸ் ஆகுவீங்க போல, மத்ததுல எல்லாம் ஏய சொல்லி அப்படியே காலையிலே ரொமான்ஸ் மாப்பிளைக்கு வீட்ல புடிச்ச கையை இங்க வந்து வரைக்கும் விடலையே. என்ன உன ரோசா, காலையில விடியமுன்னா வேலைக்கு போயிடுறேன், அப்புறம் ராத்திரியான வரேன். உன் மூஞ்சியை சரியா கூட பார்க்க முடியுதுல்ல. இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தனா உன் அழகுல மயங்கிட்டேன். இன்னைக்கு உனக்காக தான் லீவ் போட்டிருக்கேன். இன்னைக்கு உன் கூட சாலியா குஜாலா ஊரச்சு தான் முடியாதேன். சுத்துவியா? யோ சுத்துவே. ஆட்டோ வந்துருச்சியா? ஆட்டோ வந்துருச்சு. சும்மா ஆட்டோல இப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த ஆட்டோ கரமனே அன்னைக்கு நீ பேசுற பார்த்து பாத்துக்கிட்டே வந்தாப்ல. சும்மா வரணும். சும்மா இருடி, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். போங்க, என்ன அண்ணனடா போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி சார் பஞ்சாவீங்க? போனா முன்னாடியே கோத்துக்கிட்டு தான் போணுமா? அடே சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப கையை விடுறானா? கையை கோத்துக்கிட்டு தான் போணுமா? சோடி ஓட்டு கையை விடுடா. அரே விடுன்னு சொன்னேன்டா. என்ன கர்ம அசிங்க சண்டை அசிங்கப்படுத்தில ஊருக்குள்ள அசிங்கப்படுத்தில என் பேரை. ஊருக்காரிய பார்த்து வயத்தரிச்சப்படுறா இல்லையோ, நம்ம வீட்டு கிளவி இருக்கே ஒண்ணு மணி பேச கூட விடுது இல்லையா? வயிறு எரியுதா? என்ன முடியே? என்ன இங்க கொசு கொசு? ஊர்ல உள்ள கண்ணு பொல்லா கண்ணு. ஊர் கண்ணு பட்டுச்சுன்னா என்ன தெரியுமா? கையை விட்டுட்டு போவாளா என்னமோ இது பண்றாங்க. புது சோடி கல்யாணம் சோடி மாதிரி எல்லாம் போறோம்னு நினைக்கிறாங்க. நடப்புத்தேன் என் பேர் என்ன ஆகுறது? இந்த வெள்ளக்காய் மயன மருமகள அசிங்கமா ரோட்ல நடந்து போறாங்கன்னு என்ன 4 பேர் காரி துப்ப மாட்டாங்க. வெள்ளத்தாயி அப்படிங்கிற பேருக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. வெள்ளத்தாயி மயன மருமகள அடிப்படி சண்டை போட்டு பிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு ஒண்ணுக்கு வெட்டு குத்திட்டு கிடக்குறதுன்னு சொன்னாலே பேர் நாரி போகும். அல்ல அன்பா பாசமா இருக்கான்னு சொன்னாலும் பேர் நாரி போகாது. கிளவி கிளவி சொல்றதா கண்ணுன்னு படுமோ? இந்த ஊருக்காரியில அப்படி பட்டவளுக தானே. தனியா போனோம்னா ஆத்தி தனியா போறாளே அப்படின்னு கண்ணு வைப்பாளுக. புருஷன் கூட போனா அந்த பிரிசன் கூட போறாளே கண்ணு வைப்பாளுக. புள்ளையோட போனோம்னா அந்த 3 பேரும் ஒண்ணா போறாளே கண்ணு வைப்பாளுக. பெண்ணாதவளுக. சொல்லி கைய விடியா? கைய விடு, அம்மா தான் சொல்லுதுல. கைய விடு. நாலடி பின்னாடி வையா. நான் போனதுக்கு அப்புறம் போய் என் தலை மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் பின்னாடி வரணும். சரியா? என்னட்டு பாத்துக்கிட்டு நான் சந்தால போய் மறைஞ்சதுக்கு அப்புறம் வரணும். விடியா? சொன்னாத்தே இந்த வெள்ளத்தாயி அதை பண்ண இதை பண்ணு எடுத்து சொன்னாத்தே புத்தி வரும். நான் புத்தி எதுவும் கிடையாது என் வீட்டுக்காரிக்கு. நான் இல்லாட்டி இந்த குடும்பம் நாரி போயிடும். நாரி நான் இருக்க கண்டு ஏதோ பொழப்பு ஓடுது வண்டி.
சொல்லி இங்கே நிக்கிறீங்களா? ஏ கலவி, இங்கே இல்ல எல்லாரும் வீட்டுல மடவன போனா அப்புறம் காபி வைக்கிறேன் தண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு வரேன். இப்படி திண்ணையில உட்கார்ந்து வந்துடுறேன். நெட்டு அடி நெட்டு கிளம்பிட்டீங்களா இல்லையா? சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுதா இல்லையா? என்ன ஒரு சத்தத்தையும் காணா? வீட்டுல ஆள் இருக்கீங்களா? என்ன ஆளையும் காணா பேரையும் காணா ஒரு சத்தத்தையும் காணா? ஆத்தாடி நெட்டவழி அங்கிட்டு பின்னாடி படுத்திருக்காளா? ஒரே மாதிரி ஆத்தால மகளுக்கு ஒரே மாதிரி மூஞ்சி இருக்கவ என்ன இப்படி அரைகுறை சட்டையோட போட்டு படுத்திருக்காளே திடுக்கு தூக்கி போட்டுருச்சு. என்ன இந்த நெட்டு பத்தி இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கு? அடியே அடியே எந்திரடி, இந்த ரோசா வந்துட்டாடி. 2 புள்ளைய பெத்தவளே புள்ளைய கிளப்பி ஏப்பி அடிச்சு இந்த வந்து சேர்ந்துட்டா. இவ குப்பரக படுத்து கிடக்குற பத்தியா? எந்திரி முடி. என்ன இப்படி டயர்டா தூங்குறாங்களே மேடமும் குட்டி மேடமும்? நைட்டு ஃபுல்லா தூங்கலையோ? ஆமா ரோசா, அந்த சின்ன குட்டி பண்றதும் அப்படித்தான். நைட்டு ஃபுல்லா காவு 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 காவுன்னு கத்திட்டு கிடக்குது. நானும் ஒரு 11 மணி வரைக்கும் தான் வச்சிருக்க முடியுது. அப்புறம் நம்மளுக்கு கண்ணை முழிக்க முடியுது இல்ல. அப்புறம் அவரே தூக்கி வச்சுக்கிட்டே திரிஞ்சா. அப்புறம் 4 மணிக்கு மேலதான் ஆத்தா மக்கா 2 பேரும் போய் படுத்தாங்க. அப்படின்னு எழுப்பி விட சொன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறாள். இப்ப எழுப்புனாலும் வந்து மதியத்துக்கு மேலே தூங்கலாம்ல போயிட்டு வந்தது. அப்புறம் அடியா அடியால எந்திரி மட்டி. அம்மம்மம்மம்மா அத்தி பேக் பெயின், இந்த சோபாவில் படுக்கிறது பேக் பெயினால இருக்குது. இந்த பக்கியன் எங்கே வந்து நிற்குது காலங்காத்தால? ஏ என்ன 7 மணிக்கு தானே பஸ்ஸு, ஏன் விடியமனை இப்படி வந்து நிற்கிற? எருமை அடி எருமை கடை 7 மணி பஸ் எல்லாம் போய் சேர்ந்துருப்பேன் போக வேண்டிய இடத்துக்கு. 8:30 மணி ஆகி போச்சு. 2வது பஸ் வர நேரம் ஆகி போச்சு. எந்திரிச்சு தொலை. விசேஷக்காரவ நீங்களே இப்படி படுத்துக்கிட்டு நாங்களாம் அரக்கப்பறக்க ஆக்கி பஞ்சு வச்சுட்டு நாங்க ஓடியாந்துருக்கோம். நீங்க படுத்துக்கிட்டு சாப்பிடால குப்பரை கடிச்சு கிடக்குற. 8:30 மணியா? ஐயோ சரி புள்ளைய கொடு. புள்ளைக்குள்ள ட்ரெஸ் எடுத்துட்டா நீ போய் டக்கு பக்கம் சீக்கிரம் கிளம்பிட்டு வா. நான் புள்ளைக்கு போட்டு விடுறேன். ஆராசா வெள்ளத்தாய் ஒரு வா வெள்ளத்தாயின்னு படிச்சு சொன்னனே. அப்ப வெள்ளத்தாய் வரல. வெள்ளத்தாய் வர சொல்ல வேண்டியதானே. வெள்ளத்தாய் வந்தாவே எனக்கு பொழுது பார்க்கலாம். நீங்க உங்க சோடியோட திரிவியே. வெள்ளத்தாய் வரல. சொல்லாம இருந்தாவே ஓட்டிக்கிட்டு வரேன். நீங்க சொல்லி படிச்சு சொல்லி வராம இருக்குமாக்கா. அதெல்லாம் கிளம்பி வெளியில தான் உட்கார்ந்து இருக்குது. அம்மா அந்த குட்டி தூங்குறாளே இல்லடி வேற ரோசா, போட்டு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாகுது. பிடிக்கிறியா அந்த பிள்ளைய? போய் பல்ல விளையிட்டு கிளம்பி ஓடியாரு. அந்த மனுஷனும் எந்திரிக்க போலையே. இன்னைக்கு லீவ் போட சொன்னோன்னா இதான் சாக்குன்னு அடிச்சு தூங்குறாரு போலையே. புரோஸ் புரோஸ் இங்க பாருங்க, வனரோசா எல்லாரும் வந்துட்டாங்க. செல்லம்மா செல்லம்மா இந்த மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்க? 5:30 மணிக்கு எந்திரிச்சா மணி 8 மணிக்கு மேல ஆகுது. சீக்கிரம் வா செல்லம்மா. போராட வாரம் இருந்து காலத்துல போனமா வந்தமான்னு இருக்கணும். தாங்க மாமா. செல்லம்மா செல்லம்மான்னு கத்தினா என்ன மாமான்னு கேக்குறதுக்கே எனக்கு பொழுது ஆயி போயிருது. கிளம்பிக்கிட்டு தானே மாமா இருக்கிறேன். இப்படி நடுமாடி எழுந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க தூங்குறாங்க. எந்திரிச்சான காலையில காலையிலே சண்டை நாரிக்கு நிக்கிறதுக்கா? உங்க வேலை குடும்பத்துல பிரச்சனை வருது. எதுவும் இடம் பொருள் எப்படி இருக்குன்னு பார்த்து பேசுறீங்களா? வாங்க போவோம் எந்திரிக்க முன்னே. சரி வா வா, அதான் பிடிச்சிருச்சு எந்திரிக்கிற நேரம். நீ வா. அம்மா இது என்னடி கையில பேக்கு இருக்கலாம்? இதுவா மாமா? பட்டு புடவை கல்யாணத்துக்கு சீர் வச்ச புடவைய அதுல நூலெல்லாம் அப்படி பிரிஞ்சு கலக்க வந்துருச்சு. இப்ப நம்ம போற கடையில பட்டு புடவை எல்லாம் மாத்திக்கிறாங்களாம். அதனாலதான் மாமா 4 புடவை எடுத்துட்டு வச்சிருந்தேன். ஆமா வேற எங்க பட்டு புடவை நமக்கு வாங்கி தந்தா தானே மாத்திட்டியாவது கட்டுவோம். எப்ப பார்த்தாலும் அந்த பூனை செல்ல தானே எடுத்துருவிய. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? பொங்கலுக்கு போய் 5000 ரூபாய்க்கு நல்ல புடவை ஒரு புடவை எடுன்னு சொன்னதுக்கு ஆமாம்மா 5000 ரூபாய்க்குலாம் எடுத்து கட்டுவாங்களா? 500-600 ரூபாயில போதும்னு சொல்லி தூக்கிவிட்டு இப்ப என்னைய சொல்றியா பட்டு புடவை எடுத்துறலைன்னு? வாய் செல்லமா உனக்கு ரொம்ப. ஐயா ஆளுக்கு கோவத்தை பத்தியலாம். அட மாமா சும்மா சொன்னேன். சரி கட்டாம கணக்கே மாத்துவோம். நீங்க எடுத்து தர மாட்டேன்னா சொல்றிய? நான் தான் எதுக்கு கொள்ளுன்னு சொல்லிவிட்டு 500 600 1000க்குள்ள எடுத்துக்கிறது. சரி போங்க அதுக்காக மூறிக்கிட்டு வருவாங்க. பொறுப்படாத முதலி காலையிலேயே தூக்கத்தை கெடுக்குது பத்தியல. எங்க பேக்கு தைரியமா கிளம்பிருச்சு. புடவை கடையின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அங்கேயே தொலையிட்டோம். நம்மளுக்கு என்ன? அண்ணன் வெயில் மூஞ்சில அடிக்குது. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? எங்க இந்த மனுஷன் பேக் திறந்து போட்டுட்டு இந்த மனுஷன் எங்க போனாரு? ஐயோ கடவுளே. பிச்சு பிச்சு பாத்ரூம்ல இருப்பாரோ? பிச்சு பாத்ரூம்ல இருக்கீங்க? இங்க காணமே. இந்த பக்கம் எதுவும் நிக்கிறாரா? ஏங்க பிச்சு பிச்சுமணி எங்க போயிட்டு காலையிலேயே? பணத்தை இப்படி திறந்து போட்டுட்டு போக மாட்டாரே. பணத்தோட பணம் கட்டி பிடிச்சிட்டாரு படுத்து கிடப்பாரு. இப்படி திறந்து போட்டு அவர் திறந்திருக்க வாய்ப்பு இல்லாட்டி. ஐயோ என் பணம் 1 2 3 4 5 6 10 20 25
சும்மா பந்தா கடிக்கிறதுக்கு துளசி மாடம் 4 பேர் வச்சிருக்காங்க, நம்மளும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கிறது. அதை ஒழுங்கா பராமரிக்கிறதெல்லாம் இல்ல. வீட்டுல துளசி வாடலாமா பத்தி எல்லாம் பட்டு போய் இருக்குது. அந்த இலையெல்லாம் பிடிக்க விடக்கூடாது. ஐயோ அம்மா அம்மா என்ன அம்மா 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 இந்த அலற காலகட்டத்துல என்ன அம்மாக்கு வச்சிருக்க? என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்க? தூங்கி எதிர்ச்சாரமாதே இப்படியா கத்திக்கிட்டு வருவாங்க? டீயை குடிக்கிறியா? சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா? ஐயோ மனசு அவசரம் புரியாம டீயா காஃபியா? அம்மா காசு எதுவும் எடுத்தியாமா பேக்ல இருந்து? என்ன வார்த்தை பேசுற? விளக்க மாத்த கட்ட பெஞ்சு போயிடும். வாத்தா பத்தி கேட்கற கேள்வியா? காசு எடுக்காத உன்னிட்டு சொல்லுவேன், உன்னிட்டுல கேட்பேன். நான் உன்கிட்ட கேட்காம போய் எடுப்பேனா? பேச்சு பேசுறால நீங்க தானே இப்படி கொண்டு பண்ணியா ரூமுக்கு? நீ கொண்டு போயிட்டு என்னடி கேட்டினா? ஐயோ அம்மா அம்மா நான் அந்த அர்த்தத்துல கேட்கலம்மா, தப்பாலாம் கேட்கல, எடுத்தியான்னு தான் கேட்டேன். அம்மா காசு காணுமா? ஒரு 25 லட்சம் ரூபாய் காணுமா? அத்தடி நெஞ்சு அடைக்குது. காசு காணாமா? வீட்டுல உள்ள காசு எப்படி காணாம போகும்? பீரோல தானடி பூட்டி வச்சா பைய கொண்டுட்டு போய் 25 லட்சமா? அத்தே ஐயோ பீரோல வைக்கலம்மா. நைட்டு ஃபுல்லா காசை எண்ணிக்கிட்டே இருந்தடா. இவ்வளவு காசை கையால தொட்டு பண்ணால பார்த்ததே இல்லையா? அதம்மா எண்ணிக்கிட்டே இருந்த எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு எண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் கை வலி வந்து அப்படியே டயர்ட் ஆகி தூங்கிட்டம்மா அப்படியே போட்டுட்டு. அடி என்ன படி பேசுற? கதை பேசுற? காசை நைட்டு முழுக்க உட்காந்து என்னனாலா டயர்ட் ஆகிருச்சா தூங்கினாலா? இதெல்லாம் பேச்சா படி? காசை எப்படி பாதுகாப்பு வைக்கணும் தெரியாது? சம்பாதிக்க மட்டும் போதுமா? அதை எப்படி வைக்கணும் பராமரிக்கணும் பாதுகாப்புங்கிற புத்தி இல்ல? ஒரு புருஷன் போன போட்டுடி அந்த ஆளுக்கு. அவன் எதுவும் எடுத்தாரா என்ன கொண்டு கேளடி. அது ஒரு உருப்படாதது. என்ன வந்துச்சுன்னு சொல்லி விளங்காதது. பிச்சு எடுத்துக்கவே மாட்டாருமா. என்கிட்ட கேட்காம ஒரு 1000 ரூபாய் கூட எடுக்க மாட்டாருமா. பிச்சு எடுக்காட்டி நீயும் எடுக்காட்டி. ஐயோ என் காசு என் காசம்மா. ஏமா இவ்வளவு கத்துறேன் நடுவிட்டு நின்று என் காசை காண காசை காண காசை காணன்னு வீட்டுல ஒருத்தர் கூட என்ன எதுவும் வந்து கேட்கலையே. அண்ணெல்லாம் எங்கம்மா? என்னன்னு தெரியல அடிச்சுத்துற. அந்த குந்தானியும் ஒன்னே காரணம் ஏதோ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு காலம்பரவே கிளம்பிருச்சு எங்கேயோ சோழி இருக்குன்னு. என்னம்மா சொல்ற? காலங்கத்துல மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டா? என்னம்மா சொல்ற? எங்க அப்படி காலம்பரவே போவே மாட்டாங்களே உங்க காலையில எங்கேயுமே? ஐயோ பேகா? அம்மா இப்போ சந்தைக்கு கடைக்கு போனா கட்டப்பை தானமா கொண்டுட்டு போகுது. ஆமா மேடி சிப்பு போட்ட பைய மாதிரிவே இருந்துச்சு. தூக்க வரைச்சு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமா வெளியில போனா கட்ட பைய இல்ல கூட பை கூட ஏன்னு தூக்கிட்டு போவேன். பையமா பேக்கு மாதிரில தெரிஞ்சிச்சு. ஆமா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போகணும்னு பேசிக்கிட்டது அதுதான் காதுல விழுந்துச்சு. யாடி சித்ரா இந்த குந்தாணி தான் எதுவும் காசு கீசுல கைய வச்சிருப்பாளோ? என்னம்மா அப்புறம் வெளியில போயிருக்கா பேக் தூக்கிட்டு போயிருக்கா? அவ எடுத்துருப்பாளோன்னு கேக்குற? அவதான் என் காசை எடுத்துட்டா. நீ எடுக்கல, நீ என்கிட்ட கேட்காம எடுக்க மாட்ட. என் பிச்சு எடுக்க மாட்டாரு. அந்த குந்தாணி இந்த நேரத்துல வீட்டுல இல்லனா அவதான் கைவசியை காமிச்சிருக்கா. நேத்து வரும்போதே காசு கொண்டுட்டு வரேன்னு அவள்கிட்ட சொல்லிட்டு தான் கொண்டு வந்தேன். அப்பவே வாய் அடிச்சு போய் அப்படியே நெஞ்சு அடிச்சு போய் நின்றா. படுபாவி என் காசு அவதான் எடுத்துட்டா. திருட்டு நாய். அடி வெறும்பாய் மவளே ஏன்டி அவள்கிட்ட போய் காமிச்ச? அவள்கிட்ட போய் பேக்க தூக்கி காசு இருக்குன்னு காமிச்ச? அவளே பொக்கார் போ குடிச்சு போய் தெரியல நம்ம மேல. அவள்கிட்ட போய் காமிக்கலாமா? ஐயோ அப்ப என் காசு போச்சா? ஐயோ அம்மா அவ எடுத்திருந்தாலுமே எடுக்காத மாதிரி ஊர்ல என்னை விட நல்லவ எவ்வளவு இல்லையேங்கிற மாதிரி நாடகம் போடுவாளே. எடுத்தவ கொண்டுகிட்டா போற வா. ஒரு ரூம் போய் எதையும் வச்சிருக்காளான்னு பாப்போம் வா. உடைய அவ ரூம்ல போய் பாப்போம். சுருளி யோ இங்கிட்டு தள்ளியா வாரோ சார் இங்கிட்டு வா. ஆம்பளை நின்னுங்க, பொம்பளை நிக்கிறான். இன்னும் உரசிக்கிட்டு நிக்கிறிய? என்ன இப்படி அதட்டுற? நீ மட்டும் உன் புருஷரோட நிக்கும்போது நான் என் புருஷரோட நிக்கிறேன். இன்னும் யாரோட நிக்கிற மாதிரி அதட்டுற? அதுக்குன்னு இப்படியா? பத்தியா எங்களை கேப்ப பத்தியா? டிஸ்டன்ஸை பத்தியா இப்படி கேப்பு கிடக்குன்னு? பாருவேன் சொல்ல அப்படியே. யாவ் சுருளி என்ன 2 பிள்ளை இருக்கிறது பத்தாதா? நல்ல பத்தியா அம்புட்டு ஆசை. பெரிய காதல் மன்னன்னு நினப்புத்தேன். வனரோசா நான் சொல்கிறேன், உன்னோட உயிர் தோழி சொல்கிறேன், எதுக்கும் கேப்பிட்டு தள்ளியே நில்லு. இந்த ஆளு சரியில்லை சொல்லிவிட்டேன். அப்புறம் உனக்கு ஆபத்து சொல்லிவிட்டேன். சும்மா இருக்கட்டும். சும்மா கையை பிடிச்சி கூட நிக்க விட மாட்டேங்கிறிய. என்னப்பா நீங்க இப்படி படுத்துற பாடு? அவன் வீட்டுக்காரர் நிக்கிறாப்ல இல்ல என்ன? அவர் முன்னாடிலாம் நம்ம தனியா இருக்கும்போது நீ சொல்லு. அவர் நிக்கும் போது கூச்சமா இருக்கா இல்லையா நெட்டு? நெட்டு சும்மா இரு நெட்டு, சங்கடப்படுறாப்புல இல்ல. அப்புறம் தம்பி நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது வேலை வெட்டிக்கலாம்? நல்லா போகுதுண்ணே, நல்லா போகுது. உங்களுக்கு ஆபீஸ் வேலை நல்லா போகுதா? என்ன அண்ணனோட பாசம்லாம் முடிஞ்சா? யோ சுருளி உங்க வயசு என்ன, என் புருஷர் வயசு என்ன? அண்ணன் நம்மள அண்ணன் ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடுங்க, ராசான்னு சொல்லி கூப்பிடுங்க போதும். அண்ணன் சொல்லிங்களே வயசை கூட பார்த்து விட்டு நீங்க மட்டும் மில்லாம் பறவைகளா சுத்தி இருக்கலான்னு பாக்குறீங்களோ? ஐய போ நெட்டு. முன்னாடியில ராசன் தான் நாங்க கூப்பிட்டுக்கிட்டோம்.
சரி அப்புறம் அந்த வனரசை தான் என்ன பேரை மூஞ்சி அடிச்ச மாதிரி பேரை சொல்லி கூப்பிட்றேன்னு சொல்ல வந்தேன் ஆமாம் ராசா எப்போது பஸ்ஸில் வரமாட்டாப்லையே இப்போ பஸ்ஸில் வராப்ல ஏய் வனரோசா இங்கே பத்தி அடி சுருளியே ராஜா வாங்க ராஜா போங்கன்னு சொல்லலாம் உடனே ராஜா வாடா போடன்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறாப்ல நல்ல நியாயமா இருக்கே ஏடி நட்டு உங்க ராசாவை மட்டும் வாங்க ராசா போங்க ராசான்னு கூப்பிடுன்னு எங்க சுருளிய மட்டும் நீங்க வந்து யோ சுருளி வா சுருளியோ மனசா அப்படி இப்படிலாம் பேசலாம் என்னடி நியாயமா இருக்கு அது அது சரி எப்படியோ கூப்பிடுங்க டீலு வம்ப இழுத்து விட்றாதியப்பா என்ன பாச காணாமே அக்காவே என்னக்கா அந்த பாரடியா உருண்டு ஓடியாரது அக்காவே அடியா அடியெல்லாம் என்னடி பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பஸ் வந்துருச்சு முடியே அங்க பாருங்கடி பஸ் வருது ரோட்ல கையை நட்டுக்க முடியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர டிரைவர் நிக்க மாட்டேங்கறான் விட ஓட்டிட்டு போயிடுவாப்ல மறங்கிடியோ ஏய் டிரைவரனே நிப்பாடுங்க ஆளு இப்படி கூட்ட மாட்டேங்கறான் விரட்டிட்டு போற பக்கறியில ஸ்டாப் அடி யாருங்க படி ஒண்ணுக்குன்னா காலை பின்னிக்கிட்டு ஒருத்த ஏற முடியாதானே ஏறுங்க மாமா நீங்க என்ன வேடிக்கை பார்க்கறவங்க ஏறுங்க ரைட்